வணக்கம், கண்டிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டே, சாய்பாபா டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் கிடைக்கணும்னுட்டு உங்கள் எல்லாருக்காகவும் நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். வேலை இல்லாதவங்க வேலை தேடணும் கிடைக்கட்டும். ஓகேவா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் பொங்கணும். அதாவது புளிச்ச மாவுல வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கடலைப்பருப்பு எல்லாம் வதக்கி போட்டு செஞ்சவங்க பொங்கணும். சின்னதா செய்யலாம், பெருசா ஊத்திட்டேன். இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல துளிர் முருங்கைக்கீரை சிறு பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருக்கேன். பைத்தம்பருப்பு போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் தான் இதுல காரம், பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டு வாங்க. நேற்று வச்ச ரசம் இருக்குது. ஓகேவா? அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சின்ன கதை ஒன்று சொல்லிக்கிறேன். கதைனா, ஒரு நகை கடையில் ஒரு 70-75 வயசில் ஒரு ஜோடி ஒன்று போயிட்டு ரொம்ப நேரம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா கழுத்தில் போடுறாரு, காதில் கம்மல் வச்சு பார்க்குறாரு, நெக்லஸ் போடுறாரு, அது போடுற இப்படியே பார்த்துட்டே இருக்கார். அதை அந்த ஓனர் அங்கேருந்து பார்க்குறாரு. சிசிடிவி கேமரா பார்த்துட்டு அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க வேலைக்கார்ட்ட போயிட்டு அது என்ன வாங்குறாலாம், என்ன கேள்வி, ஏன் ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டு, சார் அவங்கள பார்த்தா வாங்குற மாதிரி தெரில, எல்லா சாம்பிளும் எடுத்து போட்டு பார்க்குறாங்க, கண்ணாடியில் பார்த்துறாங்க, அந்த மாதிரி சிரிக்கிறாங்க, இவர் ரசிக்கிறார், இப்படியே இருக்காங்கன்னு. உடனே அந்த ஓனரே போயிட்டு அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, நாங்கள் இது மாதிரி இந்த கிராமத்துலேருந்து வரோம், நாங்கள் முதல்ல இந்த அம்மா நகை கடை கூப்பிட்டு வர்றது இப்போ தான் எல்லா நகையும் பார்த்துன்னு எனக்கு ஆசை வந்துட்டு, அதனால் போட்டு பார்க்குறோம். எங்களுக்கு அதனால் இதை வாங்கக்கூடிய சக்தி எங்கிட்ட இல்லை, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வயசாகணும், இப்போ தான் இந்த நகை கடையை கூப்பிட்டு வரேன், இவ்வளோ ஒரு ஆசை தீரும், வேறு ஒன்றும் இல்லைன்றார். உடனே அவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்றார். என்கிட்ட ஊருக்கு போகிறதுக்கு 500 ரூபா வச்சுருக்கேன், அவ்வளோதான்றார். சரி, நீங்கள் எனக்கு 11 ரூபா மட்டும் கொடுங்க, இன்னும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எந்த செயின் பிடிக்குதோ, அந்த 3 செயின் ஏதோ பார்த்துருக்காங்க, 4-5 பார்த்தாங்க, அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த செயின் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி இல்லை, எனக்கு இந்த 70-75 வயசில் எனக்கு அம்மா அப்பா இல்லை, என்னன்னு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க. இவர் அவங்க அம்மா அப்பா நினச்சி, அதாவது வசதியாக இருந்தால் அவங்க இல்லைன்னு நினைக்கிறாரு, அவங்க வசதி இல்லை நகையை பார்த்து நினைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி கீவ் அண்ட் டேக் பாலிசியாக கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதாங்க லைஃப். ஓகேங்களா? நம்மளை நம்ம செய்வோம், என்ன இருக்குது, இதனால் ஒன்றும் கிடையாது. தேவைக்கு மீறி நம்ம வச்சுக்க வேண்டாம், அதை கொடுத்து சந்தோஷப்படுவோம். ஓகேங்களா? நல்லா இருந்தால் ஒரு ஹாய் சொல்லுங்கள், இல்லைன்னா டேன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.